நம்ம பண்ணையில் மொத்தம் 2 கிணறு இருக்குது. ஆனால் இந்த ஒரு கிணத்துல மட்டும்தான் மோட்டார் இருக்குது. இன்னொரு கிணறு, அதாவது இந்த கிணத்துல மோட்டாரே கிடையாது. ஆனாலும் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க, வாங்க சொல்கிறேன். மோட்டார் இருக்கிற கிணத்துலேருந்து நம்ம தண்ணியை வெளியே எடுக்கும்போது ஒரு அளவுக்கு மேலே தண்ணி வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மோட்டார் இல்லாத கிணத்துல இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டார் இருக்கிற கிணத்துக்கு வந்துடும். ஒன்றும் புரியல, புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. இந்த பழுப்பு பக்கத்தில் ஊற்று மாதிரி கொட்டுது பாருங்கள், அது ஊற்று கிடையாது, மோட்டார் இல்லாத கிணத்துலேருந்து வர தண்ணி தான். இது எப்படி சாத்தியம் தானே கேட்குறீங்க. இந்த கிணத்துக்கும் அந்த கிணத்துக்கும் ஒரு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் இந்த கிணத்துல தண்ணி கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் அந்த கிணத்துலேருந்து தண்ணி இங்கே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து எப்படி யோசித்து எப்படி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கிணத்தோட தண்ணியுமே உப்பு தண்ணி தான். உப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நஞ்ச உப்பெல்லாம் இல்லைங்க. இதோட டிடிஎஸ் லெவல், அதாவது இந்த தண்ணியில் உப்போட தன்மை 1000க்கும் மேலே இருக்குது. ஸோ இதோட டிடிஎஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.